வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனைவியை இறந்து 4 வருட தனிமை வாழ்க்கை, பிள்ளைகளுக்காக நடிகர் பரத் கல்யாணம் எடுத்த முடிவு உருக்கம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி, வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சின்னத்திரை நடிகர் பரத் கல்யாண் தனது மனைவியை இழந்த துயரம் குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் மனம் திறந்து பேசியிருப்பது ரசிகர்களை கண்கலங்க வைத்திருக்கிறது. 40 நாட்கள் வெண்டிலேட்டரில் 7 மாதங்கள் கோமாவில் மனைவி இருந்தபோது கடைசி நேரம் வரைக்கும் ஏதாவது அதிசயம் நடக்குமா என காத்திருந்ததாக, இறுதியில் கடவுள் வேறு முடிவெடுத்து விட்டதாகவும் வேதனையுடன் பேசியிருக்கிறாங்க. அதோடு தன்னுடைய மனைவி இழந்து 4 வருடங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமே வாழ்ந்து வரும் பரத் கல்யாண் உருக்கமாக பேசியதற்கு பலருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வராங்க. நடிகர் பரத் கல்யாணமாகி பிரியதர்ஷினி கடந்த 2022ஆம் ஆண்டு தனது 43 வயதில் உயிரிழந்து போனாங்க. உடல் எடையை குறைக்க அவங்க எடுத்துக்கொண்ட டயட் மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான சிக்கலுக்கு பிறகு உடல் மோசமடைந்ததாக அப்போதைய செய்திகள் வெளியானது. பிறகு சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் கோமாவுக்கு சென்று விட்டாங்க. அப்போது வெளியான தகவலின்படி டயட்டை மாற்றியதால் இரத்தத்தில் சர்க்கரை அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய மரணத்திற்கு காரணம் அந்த டயட் தான் என்று உறுதியாக சொல்லவில்லை என்றாலும், அந்த காலகட்டத்தில் எவ்வளவு கொடுமைகள் அனுபவித்தோம் என்று பரத் அவர்கள் உருக்கமாக பேசிட்டு இருக்காங்க. அதில் என் மனைவி 40 நாட்கள் வெண்டிலேட்டரில் இருந்தாங்க. அதற்கு பிறகு 7 மாதங்கள் கோமாவில் இருந்தாங்க. அப்போது தினமும் ஒரு அதிசயம் நடந்து விட்டது என் நம்பிக்கையுடன் காத்திருந்தாங்க. ஆனால் கடவுள் வேற முடிவெடுத்திருக்கிறாங்க. என்னுடைய மனைவி இறந்து பலருமே நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ என்று அட்வைஸ் கொடுத்தாங்க. வாழ்க்கை இங்கேயே முடிந்து விடாது என்று திருமணம் செய்து கொள்ளும் நாங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாமே சொல்லி கொண்டிருக்கோம். ஆனால் என் பையனுக்கு இப்போது 23 வயது, மகளுக்கு 18 வயது ஆகுது. அவங்க வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து விட்டாங்க. என்னையும் பார்த்து கொள்ள எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாங்க. மனைவி இழந்த பிறகு என்னுடைய குழந்தை நானே அப்பாவாக அம்மாவாக வளர்த்து வருகிறேன். அவங்கள ஒரு நல்ல முறையில் வாழ்க்கை நிலைநிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய நோக்கம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை தான் தற்போது ரசிகர்கள் நெகிழ வைத்திருக்கிறாங்க. மேலும் மனைவி இல்லாத வாழ்க்கை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் சிங்கிள் பேரண்ட்ஸ் குழுக்களில் இணைந்து பலருடைய வாழ்க்கை அனுபவங்களை கேட்டதாகவும், அது தனது வாழ்க்கை பார்க்கும் விதத்தை மாற்றியதாகவும் அதில் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவர் எப்படி பேசிய பிறகு ரசிகர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா, குழந்தைகள் இருவருமே வளர்ந்து விட்டாங்க என்பதற்கு உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக தனிமையில் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள் நாளைக்கு திருமணம் செய்வாங்க, வாழ்க்கை சென்றுவாங்க. அப்போது உங்களுக்கு யார் துணை என்று சிலர் கேள்வி எழுப்பி வராங்க. 2வது திருமணம் என்பது மனைவி மறைந்து விட்டது அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மனைவிக்கு துணையாக இருப்பது முக்கியம் என்று பலருமே அட்வைஸ் கொடுத்து வராங்க. பரத் கல்யாண் வேறு யாரும் இல்லை, நடிகர் கல்யாண் குமாரின் மகன் என்பது ஒரு சில பேருக்கு தெரிந்திருக்கும். அதேபோல பரத் கல்யாண் ஆரம்ப கன்னட திரைப்படங்களை நடித்து கொண்டிருந்தார். பிறகுதான் தமிழில் நடிக்க தொடங்கினார். ஆனால் சினிமாவில் பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுக்காம சின்னத்திரை பக்கம் திரும்பினாங்க. அபூர்வ ராகங்கள், வம்சம், வசதி, கண்ணம்மா, இலக்கியா போன்ற சீரியலில் நடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.